எல்லாம் என் நேரம். பணத்தை கொடுக்க சொல்லுங்க, ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன். வெளியே போங்க சார். ஏய், அத சொல்ல நீ யாரா? என்ன டாவா? வெளியே போடா ராஸ்கல். பழையபடி இங்க உட்கார்ந்துகிட்டு ஆட்டம்லாம் போடுறத விட்டுட்டு அங்க போய் பையில பாரு. அவுட், கெட் அவுட். புருஷங்கிற உறவு வந்தா வந்ததுதான் மாமா. அது காலம் புற நிலைக்கிற உறவு, ஒரு பொண்ண ஸ்திரப்படுத்துற உறவு. புருஷங்கிறது மூலதனம். அந்த மூலதனத்தை விட்டுட்டா வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை எந்த பொண்ணாலையும் வெற்றிகரமா நடத்த முடியாது மாமா. புள்ளைங்கிறது டெபிட், புருஷங்கிறது கிரெடிட். இதுதான் ஏன் கணக்கு மாமா. நீங்களும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் தானே. இப்ப நான் கேட்க போறதுக்கு பதில் சொல்லுங்க. டெபிட் பெருசா, கிரெடிட் பெருசா? புள்ள பெருசா, புருஷன் பெருசா? உங்க கணக்கு சரியா இல்ல ஏன் கணக்கு சரியா? ஹலோ அண்ணா, நான் லக்ஷ்மி பேசுறேன். என்னம்மா, உங்க வீட்ல இருந்து ஃபோன் வருது, ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் அண்ணா. ஸ்னேகா எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசினா. என்ன பேசுனா? நீங்க பிசினஸ்ல நேர்மையா நடந்துக்கலையா, அவளை ஏமாத்தி கழுத்து அறுத்துட்டீங்களா, அநியாய வட்டி வேற போட்டீங்களா, எப்படியாவது வட்டியை குறைக்க சொல்லுங்கன்னு என் வீட்டுக்கார்கிட்ட கேட்டா. இவரும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால என் வீட்டுக்கார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பணத்தை குறை, இந்த பணத்தை குறைன்னு ஏதாவது சொன்னா. கவலைப்படாதம்மா, ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன். அவர் சொல்றதை இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன். கரெக்ட். இந்த உதவியை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த வைதேகி குடும்பத்து கண்ணில் விரல விட்டு ஆட்டணும். ஆட்டிடுறேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. என்னங்க? வாடா. வா, மெதுவா வா. மெதுவா வா, உட்காரு. ஐயோ தமிழ், டேய் என்னடாச்சு? ஏன்டா அப்படி மண்டையில அடிபட்டு வந்திருக்க? நிகா, என்னாச்சு? நீயாவது சொல்ல. ஐயோ, என்ன இது இவ்வளவு பெரிய அடி? எங்கடா அடிபட்டு வந்த? நீயாவது சொல்லேண்டி. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா? அம்மா, தமிழ் அருணாங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறானோ. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவன் வேலை பார்க்குற கராஜ் ஓனரோட பொண்ணு. காதலா? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ஆள் அமிச்சு தமிழ் அடிச்சு போட்டாரு. இவன் ரோட்டு ஓரமா மயங்கி கடந்தான். கடவுள் புண்ணியத்துல நான் அந்த வழியா போயிட்டு இருந்தப்போ இவனை பார்த்தேன். உடனே ஒரு ஆட்டோ கூட்டின்னு வர சொல்லி இவனை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இங்க கூட்டின்னு வர. ஏண்டா அப்படிலாம்? நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் உன் பங்குக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? ஈயத்தை பார்த்து பித்தளை இழிச்ச கதையா? உன் பொண்ணு காதல் கத்திரிக்காய்னு பேசி பேசி இவன் மனசையும் அலப்பாய வச்சுட்டா. தலை போற வழியில தானே வாழும் போகும். மாமி, கொஞ்சம் வாய் மூடுறேளா? இப்ப எதுக்கு இல்ல அனாவசியமா ஏன் பிரச்சனை இழுத்து விடுறேன்? வயசு பையன் காதலிக்கிறது ஒரு பெரிய குத்தமா? உனக்கு ஏண்டா அந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? ஐயோ தமிழ், என்னாச்சு தமிழ்? என்ன இப்படி ஈவ இருக்கமே எல்லாம் ஒண்ணு அடி அடி நடிச்சு கொண்டிருக்காங்களே. என்ன மன்னிச்சுங்க தமிழ், என்னாலதானே இதெல்லாம். அழாத அருணா, அழாத. எப்போ என்னை ரவுடிங்களை வச்சு அடிச்சாங்களோ அப்பவே என் காதலை உண்மையான காதல்னு இந்த சமுதாயமும் உங்க அப்பாவும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களால நம்மளை பேசி பிரிக்க முடியாதுன்னு தான் இப்போ அடிச்சு பிரிக்கிறாங்க. ஐயோ, ரொம்ப வலிக்குதாங்க. நடு ரோட்ல அனாதை மாதிரி கிடந்தீங்களாமே. ஆமா,
யார் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது? நிறைய ரத்தம் சேதாரம் ஆயிடுச்சாமா. ஐயோ அருணா, இவங்க வைதேகி அம்மா, ஆமா. இவங்க ஸ்னேகாக்கா, இவங்க என் பாட்டி, அவங்க அலமேலு மாமி. ஆனா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்னீங்க. அனாதன் தான் சொன்னேன். என் வாழ்க்கை பயணத்தில் கிடைச்ச விலை மதிக்க முடியாத உறவுகள் இவங்கெல்லாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையா? அம்மா நீ கொஞ்சம் இருமா. நடக்கிடும். அருணா, நீ உண்மையிலேயே தமிழை காதலிக்கிறியா? உண்மையா காதலிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் என் உயிரையே விட்டுருவேன். கடைசி வரலும் ஞாபகம் வச்சுக்கோம்மா. மறந்து போய் அப்புறம் எங்க எல்லா உயிரையும் வாங்கிடாத. புரியுதுங்க. ஆனா எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாரு அருணா, நீ பணக்கார வீட்டு பொண்ணு, இவன் ஏழை. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுன்னா நாளைக்கு பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் வருமே. பரவாயில்லக்கா, என் தமிழுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன். எதுக்காகவும் தமிழை இழக்க மாட்டேன். தமிழ் என் உயிர். காதலோட வலி என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான காதலர்களோட மனச காதலிச்சவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க 2 பேரும் உங்க காதல்ல இப்படியே உறுதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்க காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். அக்கா, எங்க காதல் நிஜம். உங்க காதல் மாதிரியே நீங்க மகேஷை நேசிக்கிற மாதிரி. சத்தியமா கடைசி வரைக்கும் எங்க காதல்ல நாங்க உறுதியா இருப்போம். அப்போ உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உங்க காதலை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பேன். ஏ ஸ்னேகா, என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேல கத்தியா தொங்கிட்டு இருக்கு. நீ மகேஷை நம்பி சீரழிஞ்சது போறாது, உனக்கு இன்னொரு வாரிசு உருவாக்குறியா நாசமா போறதுக்கு? அம்மா, கேசவன் பிரச்சனையில மாட்டின்னு செத்துன்னு இருக்கோமே, அது போறல புதுசா ஒரு பிரச்சனை எடுத்து போடுறியா பாவி? அதானே. ஏண்டி, அருணா அப்பா பத்தி நோக்கு தெரியுமா? அவருக்கு பண பலம், ஆள் பலம் எல்லாம் இருக்கு. அவரை எதிர்த்துண்டு நீ என்னடி பண்ண போற? உங்களை இங்க யாரும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடல மாமி. அது எப்படி? உனக்கு 4 உதை விழுந்தா அதுல 2 உதை எங்களுக்கு விடாதா? அன்னைக்கு ரவுடி பசங்க வந்து என் கையெல்லாம் பிடிச்சு இழுத்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எங்களையும் தானே சேரும். அப்போ இந்த காதலை நீங்களும் சப்போர்ட் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஆமா, உன் காதலே சந்தி சிரிச்சு நாத்தம் எடுத்து நாரி போய் கிடக்குது. இதுல நீ இன்னொரு காதலை சேர்த்து வைக்கிறியா? ஏய், நீ அடிபட்டே சாக போறடி. வைதேகி, உன் பொண்ண கடைசியா ஒரு தடவை நல்லா உத்து பாத்துக்கோ. ஏன்னா அவளுக்கு நாள் நெருங்கிடுத்தும். ஏண்டி சொன்னா கேட்க மாட்டியடி? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதடி. அம்மா பரதேவதே, முதல்ல எங்கன்னு கிளம்புறியா நீ? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன், ஏன் காதல் சந்தி சிரிச்சதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா காதலும் என்னோட மாதிரி கஷ்டப்படணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க காதல் ஜெயிக்கும். நம்பிக்கையோட இருங்க. நீ கவலைப்படாம போமா. தேங்க்ஸ்க்கா. வரேன் தமிழ். போதும், கிளம்பு. தமிழ், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஏண்டா, உனக்கு என்ன திங்கிற சோறு சரிக்கலையா? அதான் காதல் கத்திரிக்கான்னு ஆரம்பிச்சிட்டியா? என் அனுபவத்துல சொல்றேன்டா, இந்த காதல் கத்திரிக்காலாம் நமக்கு சரிப்படாது. தயவு செஞ்சு விட்டுடு. இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. வணக்கம் கேசவன் சார். யாரு யாரு? ஏய் பியூன், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, என்ன வேணும்? ஏதோ கோயில் டொனேஷனா? சே 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 சே. பின்ன அனாதை ஆசிரமத்துக்கு ஏதாவது பணம் வாங்க வந்தியா? கெட் அவுட் கோ கோ கோ. என்ன என்ன இவ்வளவு சீப்பா எடை போட்டுட்டேன்? என்ன உங்களுக்கு ஞாபகம் வரல? நான் தான் அலமேலு ஸ்னேகாத்துல பார்த்தேளே. அதுக்கு என்ன இப்போ? இன்னுமா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரல? அர்த்த ஜாம ராத்திரியிலே ஸ்னேகாத்துக்கு வந்திருந்தேளே. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? தம்பி, நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். உதவி பண்ண வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ உபத்திரவம் பண்ண வந்திருக்க மாதிரி தெரியுது. இவளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? நான் பிரமாதமா கோல் சொல்லுவேன். ஸ்னேகா ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நோக்கு ஒரு ஆள் தேவை. சாட்சாத் அந்த ஆள் நான் தான். என் ஃபீஸ் ரொம்ப கம்மி.
மாசம் 1000 ரூபாய் தான். ஆனா நான் கொடுக்கிற செய்தி பல ஆயிரம் என்ன பல லட்சத்தை நீ புரட்டலாம். புரியுது. இன்ஃபார்மர், ஒற்றன் இந்த மாதிரியா? ஏன் தம்பி, நீ வட்டிக்கு பணம் கொடுக்கறியா? நோ சேச்சே, அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் சொன்னது? ஸ்னேகாவும் அவ அம்மாவும் சொன்னா. அதனால உன்னை தூக்கி ஜெயில போட்டா கடன் தொல்லை குறையும்னு அவ பேசிட்டு இருந்தா. அப்படியா சொன்னா? பாத்தியா தம்பி, அவளுங்க எவ்வளவு மோசமானவனுங்களா இருக்காங்கன்னு இப்ப புரியறதா? ஆபத்துக்கு உதவலாமேன்னு நீ கடன் கொடுத்த, அது உனக்கே இப்ப ஆபத்தா போயிடுத்து. உன் கையில வாங்கி தின்னுட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம உன்னையே உள்ள தள்ளணும்னு துடிக்கிறாளுங்க. வரம் கொடுத்த உன்னையே கரம் பிடிக்கிறாளுங்க. இவாளுக்கு போய் நீ ஹெல்ப் பண்றியே தம்பி. என் தப்பு என்னன்றது எனக்கு இப்பதான் புரியுது. அவளுங்களை சும்மா விட்டுறாத. எப்படியாவது கசக்கி பிழிஞ்சி அவளுங்க கிட்ட பணம் வாங்குற வழிய பாரு. அன்னைக்கு நீ அனுப்பிச்ச ஆளுங்க சொத்த நல்ல திடகாத்திரமா 4 ஆளுங்களை அனுப்பு. அவனுங்களை பார்த்து இவளுங்க பயந்து ஊரை விட்டே ஓடணும். அது சரி, அவங்க ஊரை விட்டு ஓடிட்டா பணத்தை நீங்களா கொடுப்பீங்க? ஆடே, உன் பணம் உன் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்புறம் நான் கிளம்புறேன் தம்பி. ஓகே, தேங்க்ஸ். நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றிங்க. இல்ல, நான் கிளம்பட்டுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது? அதெல்லாம் வேண்டாம், செஞ்ச உதவியே போதும். ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் நமக்குள்ள எதுக்கு தம்பி? அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஆட்டோல தான் வந்தேன், ஆட்டோலயே போயிடுறேன். சரி, அப்பப்ப வாங்க. இப்படி வெறும் வாயில சொன்னா எப்படி தம்பி? இத பாருங்க, உப்பு புளி விலை ஏறி போயிடுத்து, பெட்ரோல் விலை ஏறி டபார்னு இறங்குறது, தங்கம் விலை கிடுகிடுகிடுன்னு ஏறுறது. சாதாரணமா ஒரு ஆளை பார்க்க போகணும்னா ஒரு 200 ரூபாய் கூட இல்லாம போக முடியறது இல்ல. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? தம்பி போறோம். நான் இப்ப உண்மையிலேயே கிளம்புறேன். வரேன் தம்பி. வாங்க. ஸ்னேகா, எனக்கே வேட்டு வைக்கிறியா? போலீஸ்லயா கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? நான் யாருன்னு புரியலையா? லட்சுமி. இத வந்துட்டேங்க. காஃபி கேட்டீங்கல்ல, இந்தாங்க. கேசவனை வர சொல்லியிருக்கேன். ஏன், அவர்தான் உங்களுக்கு பிடிக்காதே? காரியம் ஆகணுமேனு கழுத காலை பிடிக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. வைதேகி கழுத காலை விட்டுட்டா வேற எந்த கழுதியோட காலையும் நீங்க பிடிக்க வேண்டாம். அவன் வர்ற நேரம், அவனுக்கு ஆதரவா பேசி என்ன கவுத்துறாத. வணக்கம் சகல. அடட வாப்பா, எப்ப வந்த? நீங்க தாய் குலத்துக்கிட்ட எனக்கு சப்போர்ட்டா பேச வேண்டாம்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. கேசவா உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அன்னைக்கு ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல. எல்லாம் ஸ்னேகா விஷயமா பேசுறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். பணம் வாங்கும்போது சொல்லாத கண்டிஷன்லாம் இப்ப சொல்றியான். அதுவும் இல்லாம இன்ட்ரெஸ்ட பத்தியே நீ பேசலையாமே. ஆனா இப்ப நீ கேக்குற 1 லட்சம் ரொம்ப அதிகம்னு ஸ்னேகா சொல்றா. அவ போய் சொல்றா. கொடுத்த பணத்தை விட்டுடுன்னு நான் சொல்ல, ஆனா அதை திருப்பி கேட்கிற விஷயத்துல கொஞ்சம் சலுகை காட்டுன்னு தான் நான் கேட்கறேன். அது எப்படி முடியும்? பாவம், ஆம்பளை துணை இல்லாம கஷ்டப்படுற குடும்பம் சகல. குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய சுமையை அவங்களால தாங்க முடியாது. வைதேகி ரொம்ப நல்லவ, ஸ்னேகாவும் அப்படித்தான். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் தயவு காட்டேன். சகல, இது என்னுடைய தொழில். நான் ஒன்னும் ஃப்ராட் பண்ணலையே. யார் பணமும் எனக்கு வேண்டாம், அதே மாதிரி ஏன் பணமும் யாருக்கிட்டையும் இருக்க வேண்டாம். நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லவே இல்லையாம. ஸ்னேகா கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கு, பாக்குறீங்களா? என்கிட்ட கையெழுத்து வாங்கினியே, அதே மாதிரி அவகிட்ட கையெழுத்து வாங்கின டாக்குமெண்டா? நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. உண்மையை சொல்றேன்ப்பா, உரைச்சா நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் ஏமாத்தலையே. ஸ்னேகா பணம் வாங்கும் போது பணம் கிடைச்சா போதுன்ற மனநிலையில இருந்தா, மகேஷை காப்பாத்தினா போதும்னு நினைச்சா. வேற எதுவும் அவ கண்ணுக்கு தெரியல. இதோட சீரியஸ்னஸ் அவளுக்கு புரியல. படிச்சு கூட பார்க்காம கையெழுத்த போட்டா. அதுக்காக நானும் விளையாட்டுத்தனமா இருக்க முடியுமா? இது என் தொழில்.
நெருப்பு என்ன எரிச்சிருமே. சரிப்பா, இது விஷயமா நான் ஸ்னேகாட்ட பேசுறேன். அப்புறம் கேசவா, ஃப்ரீஸ் பண்ண என்னோட அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பாதியிலே நிக்குது. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே, போகலையா? போக வேண்டியது தானே. கேசவா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. உண்மையை சொன்ன, குறைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் நேரம். பணத்தை கொடுக்க சொல்லுங்க, ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்டை ஓபன் பண்றேன். ஓகே சகல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணா வந்து வாங்கிக்கோங்க. வரேன். இடியட். என்னங்க என்னங்க, தீபாவளி வருதுங்க. வந்தா வந்துட்டு போகுது. அது வந்து உன்னை என்னடி பண்ணுது? நேரங்காலம் தெரியாம இவ ஒருத்தி. ஐயோ, நேரங்கால பத்தி எனக்கு தெரியும், சும்மா திட்டாதீங்க. நகை புடவை எல்லாம் வாங்கணும், ஒரு 20,000 ரூபாய் கொடுங்களேன். நயா பைசா கிடையாது, அக்கௌண்ட்டை தான் அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டானே. அதுக்கு நான் என்னங்க பண்றது? கேசவனை இந்த அளவுக்கு தூண்டி விட்டதே நீதானே. இப்ப அனுபவி. வைதேகிய மட்டம் தட்டுறதுக்கு கேசவனுக்கு கொம்பு செய்வி விட்ட. இப்ப அது நம்மளையே முட்டி தள்ளிட்டு போகுது. இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படின்னு இந்த தீபாவளிக்கு பட்டுப்புடவை நகை எதுவும் இல்லையா? தீபாவளி இல்ல, ஒரு மண்ணு இல்ல. பிளாட்ஃபார்ம்ல ரிடக்ஷன் சேல்ல 100 ரூபாய்க்கு ஒரு நூல் படம் வாங்கி தரேன். டி நகர்ல கவரிங் நகை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி தரேன். இதோட உன் தீபாவளி இந்த வருஷம் முடிஞ்சு. சீ சீ சீ, இதெல்லாம் போட்டுட்டு எப்படிங்க ரோட்ல நான் நடக்கிறது? பிச்சைக்காரி மாதிரி இருப்பேன். ஏற்கனவே நீ பிச்சைக்காரி தாண்டி. ரெண்டையும் போட்டுக்கிட்டு ரோட்ல போ, நாய் துரத்தும். ஓகே, எனக்கு நல்லா புரியுது. எனக்கு தீபாவளிக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா அந்த வைதேகி மேடத்துக்கு மட்டும் பட்டுப்புடவை வைர நகை இல்லையா? இந்த திமிருக்கு தாண்டி உனக்கு இருக்கிறேன். நீ எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கிறது இல்ல. அடுத்தவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு 24 மணி நேரமும் செஞ்சுட்டு இருக்க. மனுஷ ஜென்மமா நீ? இல்லன்னு வச்சுக்கோங்க, என்ன எந்த ஜென்மனு வேணாலும் நினைச்சுக்கோங்க. எனக்கு இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பா இருக்கு. நீங்க காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க பேரு சொல்லி அந்த கேசவன் கிட்ட பணம் வாங்கி புடவை நகையெல்லாம் வாங்கிப்பேன். ஓகே? ஹலோ, ஹாய். என் பேரு டேவிட். என் பேர் ஊர்வசி. நான் முந்தா நாள் தான் அக்கௌண்ட் அசிஸ்டண்டாக வேலைக்கு சேர்ந்தேன். வேலை புழிஞ்செடுக்கிறாங்க. எப்படி நம்ம முதலாளியம்மா நல்லவங்களா? தெரியாதுங்க. நானும் முந்தா நாள் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். எனக்கும் சரியா தெரியாது. ஆனா வேலை ஒரே போர் அடிக்குது. பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இனிமே நான் இருக்கேன்ல, கொடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஹலோ, என்னங்க இது? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க, நீங்க மேக்கப் போட்டுக்க, இவர் கண்ணாடி பிடிக்கிறாரு. இது நான் ஆபீஸா இல்ல வேற ஏதாவதா? ஹலோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. நான் ரோஜாவை பார்க்கணும். அவங்க என்ன உங்க பொண்டாட்டியா? ரோஜான்னு இன்டிசென்ட்டா பேரை சொல்றீங்க. மேடம்னு மரியாதையா சொல்லுங்க சார். சரி, நான் ரோஜா மேடமை பார்க்கணும். அவங்க இல்ல. அவங்க இல்லனா நான் மிஸ்டர் ராஜசேகரை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? மகேஷ். ஹலோ சார், மிஸ்டர் மகேஷ்ங்கிறவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவனை அப்படியே திரும்பி போ சொல்லு. அந்த ராஸ்கலை நான் பார்க்க விரும்பல. அவன் சரியான குடைச்சல். ஓகே சார். மிஸ்டர் மகேஷ், சார் உங்களை பார்க்க விரும்பல. ஐ அம் சாரி. நினைச்சேன் அவர் இததான் சொல்லுவாருன்னு. ஆனா நான் அவரை பார்த்தே ஆகணும். நோ நோ, நீங்க உள்ள போக கூடாது. உள்ள போக கூடாது சார். சொல்லுங்க. வெளிய போங்க சார். ஏய், அத சொல்ல நீ யாரா? என்ன டாவா? வெளிய போடா ராஸ்கல். டாவா. மகேஷ் சார், எவனா இருந்தா எனக்கு என்ன? மகேஷ், மகேஷ் விடுங்க. விடுங்க மகேஷ். என்ன டேவிட் இது? இவன் தான் மேடம் முதல்ல கலாட்டா பண்ணி நடிச்சான். மகேஷ், என்னது இது? என்ன ஆபீஸ்க்குள்ள வர விடாம இவ தடுத்தா. இவன் என்ன ராஸ்கல்னு திட்டான். அதனால தான் அடிச்சேன். ஸ்கவுண்டர். ஏய் ஏய், டேவிட், டேவிட் விடுங்க. ப்ளீஸ் மகேஷ் விடுங்க. டேவிட், இவர் என் ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாது மேடம். சாரி மேடம், யாரும் சொல்லல. நீங்க இப்ப சொல்ல விட்ட. அது இல்ல மேடம், இவரை உள்ள விடக்கூடாதுன்னு சார் தான் சொன்னாரு. அதனால தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இவரை வேற யாரும் நினைச்சிட்டோம் மேடம். ஏன் இப்படி என்ன பழி வாங்குறீங்க? ஒரு காலத்துல இந்த ஆபீஸ் என் திறமையை நம்பிதான் இருந்துச்சு. அதை மறந்துடாதீங்க. கரெக்ட். ஒரு காலத்துல அந்த திறமை இன்னைக்கும் என்கிட்ட இருக்கு. நானும் படிச்சவன் தான். வீட்டுல உட்காந்துக்க. நான் என்ன ஹவுஸ் ஒய்ஃபா?
இல்ல குழந்தைய பாத்துக்க கேர் டேக்கரா? 2 பேரும் சேர்ந்து ஏன் இப்படி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய், எதுலடி நான் உன்னை விட குறைச்சிட்டேன் சொல்லு. டேய், புது ஆளுங்க முன்னால உன் வண்டவாளத்தை சொல்லவா? மாமா பேசாம இருக்கீங்களா? என்ன நீங்க யாரும் மதிக்கல, அதனாலதான் என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நானும் தினமும் ஆபீஸ் வந்திருந்தேன்னா நான் யாருன்னு இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். என்ன இருட்டடிப்பு செஞ்சதுனாலதான் எனக்கு இப்படி ஒரு இன்சல்ட் நடந்திருக்கு. உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான். நான் இவ்ளோ தரம் தாழ்ந்து வாழ வேண்டியவனா? சொல்லு ரோஜா. ப்ளீஸ் நீங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்து வேலையை பாருங்க போங்க. சாரி சார். ஏய் போடா. மகேஷ் என்ன மன்னிச்சிடுங்க. அட நீ என்னமா இவங்கிட்ட போய் சாரியா? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்ககிட்ட நான் அனுபவிக்கிற கொடுமைய இதே வேற எவனாதான் இருந்திருந்தா இன்னொரு தூக்கு போட்டு தொங்கி இருப்பான். 100ல ஒரு வார்த்தை சொல்லாத செய். ச்சே. மாமா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நாளையில இருந்து ப்ளீஸ் எனக்காக அவர் ஆபீஸ்ல சேர்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு சிபாரிசு செய்யும் போது அவங்க தகுதி தராதரம் அறிஞ்சு செய்யணுமா? இல்லாட்டா நம்பமான மரியாதை போயிடும். மாமா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நாளையில இருந்து அவர் இந்த ஆபீஸ்ல வேலை செய்வாரு. நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். லக்ஷ்மிமா, இவ்வளவு நேரம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். நான் என்னங்க பண்றது? இளமேல் வார்த்தை அளந்து பேசு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேற்று நடந்த சம்பவத்துக்காக ஐ எம் வெரி சாரி சார். இப்பவாவது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டல. ம் ஒழுங்கா நடந்துக்க. ஓகே சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ம். சொல்லுங்க சார். என் கேபினுக்கு ஒரு காஃபி அனுப்புங்க. ஓகே சார். முத்து காஃபி. இது காஃபி ரெடி சார். ம், பரவாயில்லையே, இவ்ளோ வேகமா செய்றீங்க. வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படியாவது இந்த பேங்க் வேலையை முடிச்சிடணுமா? அக்கவுண்டன்ட் கிட்ட சொல்லிட்டேன் மாமா. வணக்கம் ஐயா. டேய் எழுந்துடுறா. ஏ உனக்கு யார அந்த சேர்ல உட்கார்றதுக்கு அனுமதி கொடுத்தது? இந்த சேர்ல உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்பா. மாமா இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேப்பியே. உன் புத்தி எனக்கு தெரியாது. இந்த சேருடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன ஒரு 1000 ரூபா இருக்கும். உன் புத்தி இவ்வளவு மழுங்கலா இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நான் மதிப்புன்னு சொன்னது இந்த சேர்னுடைய விலையே இல்ல. இந்த எம்டி பதவிய, இந்த பதவிக்கு ஸ்டாஃபுங்க கொடுக்கிற மரியாதைய. உன்னை எவன்டா இந்த ஆபீஸுக்குள்ள இந்த கேபின்குள்ள வர சொன்னது?
பார்வை? உனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஆபீஸ்ல அனுமதிங்கன்னு ரோஜா கெஞ்சினா. சரின்னு தலைய ஆட்டின. அதுக்காக நீ எம்டி ரூம்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு அதிகாரம் பண்ணலான்னு நினைக்காத. நீ அந்த தகுதியெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பிச்சைக்காரன் மேல பரிதாபப்பட்டா 1 ரூபாய் போடுறோம். அதுவே கூணு குருடு நொண்டி நடக்க முடியாத பிச்சைக்காரனா இருந்தா அதிகமா பரிதாபப்பட்டு 10 ரூபாய் போடுறோம். அந்த மாதிரி உன் மேல அதிகமா பரிதாபப்பட்டு தான் இந்த ஆபீஸ்க்குள்ள அனுமதிச்சேன். அதுக்காக நீ எம்டி ரூமுக்கு வர்றதுக்கான தகுதியோ அதிகாரமோ உனக்கு கிடையாது. புரியுதா? உன் இடம் எம்டி கேபினுக்கு வெளியில போய் ஸ்டாஃபுங்கெல்லாம் உட்கார்றாங்களே அங்க உட்காரு. உன்னை டெஸ்பேச் செக்ஷன்ல கிளர்க்கா போட்டு இருக்கிற. பழையபடி இங்க உட்கார்ந்துகிட்டு ஆட்டம்லாம் போடுறத விட்டுட்டு அங்க போய் ஃபைல பாரு. அவுட், கெட் அவுட். என்ன மாமா இது? ஒரு கம்பெனி எம்டியா இருந்தவரை போய் டிஸ்பேச் செக்ஷன்ல கிளர்க்கா போட்டு ஒரு தப்பும் இல்லம்மா. இவன் தகுதி அவ்வளவுதான். இவனை இங்க உட்கார வச்சோன்னு வச்சுக்க, காசை கையாடல் பண்ணி நமக்கு சமாதி கட்டிடுவான். மாமா நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்க போறாரு. இங்க நம்மள மீறி என்ன நடந்துற போகுது? ஒரு எம்டியா இருந்தவரை போய் மத்த ஸ்டாஃப்ஸோட உட்கார வச்சா அவருக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்க? இதோ பாருமா, அவனை இங்க உட்கார வைக்கிறது பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி. என்னமோ நீ சிபாரிசு பண்ணன்றதுக்காகத்தான் அவனை உள்ள விட்ட. இதுக்கு மேலலாம் சலுகையை எதிர்பார்க்காத. என்னடா என்ன முறைக்கிற? நான் ஸ்டாஃப்ஸ் கூட உட்காந்து வேலை பார்க்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அதுக்கு கூட தகுதி இல்ல. ஆக்சுவலா உன்னை ஒரு பியூனா தான் போட்டிருக்கணும். அதான் முத்துக்கு வேலை போயிடுமேன்றதுக்காக தான் அதை நான் செய்யல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு உதவாக்கற. உனக்கு பாவம் பார்த்துதான் இந்த வேலையை கொடுத்திருக்கிற. தண்ட சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல. வா, வெளியில வந்து உட்காரு. வா வா வாடா. என்ன உனக்கு பிடிக்கலனா இந்த ஆபீஸை விட்டு வெளியில போயிடு. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு இந்த ஆபீஸ்க்கு நீ வர முடியாது. வா வாடா. வா உட்காரு உட்காரு. பேசாதடா. உனக்கு இந்த கம்பெனி ஷேர்ல நயா பைசா கூட கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. தெரியுதா? உட்காரு, உட்கார்ந்து வேலையை பாரு. என்ன என்ன எல்லாரும் இங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அவங்க வேலையை பாருங்க. பாருங்க, உட்கார வேலையை பாரு. முத்து போய் ஒரு காசு. சரிங்க. லட்சுமி, நான் பேங்க் போய் அந்த கேஷோ மேட்டர் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். உருப்படியான காரியத்துக்கு புறப்பட்டு இருக்கேன். இப்படி கடுவன் பூனை மாதிரி முறைச்சினா போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். சார் உள்ள வரலாமா? அடட, அசிஸ்டன்ட் மேனேஜர் சார், வாங்க வாங்க உட்காருங்க. இப்பதான் உங்க பேங்குக்கு புறப்பட்டு இருந்தேன் மேனேஜரை பார்க்கலான்னு. பேங்க் மேனேஜர் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன சார் இது? கேசவன் கடனுக்காக என் வீட்டை பேங்க் ஜப்தி பண்ண போதா? சாரி சார், மிஸ்டர் கேசவன் தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு பேங்கை தூண்டி விடுறாரு. நீங்க தான் ஸ்னேகாங்கிற தேர்ட் பார்ட்டிக்கு பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணி ஷூரிட்டி கொடுத்துருக்கீங்க. உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியும் இன்னும் கேசவனுக்கு அமௌண்ட் போய் சேரல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையா உங்க வீட்டை ஜப்தி பண்றதா பேங்க் முடிவு பண்ணியிருக்கு. சார், இது அநியாயம், அக்கிரமம். சாரி சார், நீங்க எங்க பேங்க்குக்கு ரொம்ப வருஷமா கஸ்டமர். அதான் உங்களுக்கு அட்வான்ஸா தகவல் சொல்லலாம்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் என்ன அனுப்புனாரு. என்ன சார் இது? யாரோ ஒரு பொண்ணுக்காக இப்படி ஷூரிட்டி போட்டு ஏன் இப்படி மாட்டிக்கிறீங்க? நீங்க ஒரு பிசினஸ்மேன், இதோட பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியாதா? இப்போ பாருங்க, உங்க பேரே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி சார். டேக் கேர். நான் வரேன். பாத்தீங்களா, நம்ம
நம்ம வீடு ஜப்தியில போகுது. இது போதுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்போ? ஏய் என்னடி உளர்ற? நானா சூரிட்டி கழித்து போட்டேன்? அந்த கேசவன் பையன் என்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டான். அது உனக்கே நல்லா தெரியும். நேத்து கூட என் மான மரியாதைலாம் விட்டுட்டு என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாதான் அவன்கிட்ட போய் கெஞ்சினேன். சரின்னு தலையாட்டிட்டு இப்ப என் முதுகுல குத்திட்டான். எல்லாம் நீங்க ஏன் முதுகுல குத்துனீங்கல்ல அந்த பாவம். ஏய் நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசுன அப்புறம் கொலகாரனா மாறிடும், ஜாக்கிரதை. ஓஹோ, உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? தேவையில்லாம அந்த ஸ்னேகாவுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நாம நடுத்தருவுல நிக்கணுமா? அந்த வைதேகி சனியனை விட்டு தொலைச்சிடுங்கன்னு சொன்னா நீங்க கேக்குறீங்களா? அதுங்க ராசி. பணக்காரங்களா இருந்த நம்மள கொஞ்சம் பரதேசிங்களா ஆக்கிட்டாடுங்க. இந்த லட்சணத்துல அடிக்கடி வைதேகி வீட்டுக்கு போய் ஆறுதல் வேற. கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். கேசவம் பணத்தை நானே கட்டிடுறேன். நீ என் செல்லம். உன் கண்ணுல நீர் வழிஞ்சா என் நெஞ்சில ரத்தமே வடியுதுன்னு டயலாக் வேற. லட்சுமி, நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. உங்களுக்கு அவளுங்களோட உறவு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வர முடியாது. ஆத்தாளும் மகளும் வெள்ளத்தோலை காட்டி அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டாளுங்களோ இப்படி கவுந்தடிச்சு விழுந்து கிடக்குறீங்களே. என்ன விட்டா ஒரே விட்டா பேசிட்டு இருக்க? லட்சுமி, 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 லட்சுமி. ஐயோ இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இது வேற. லட்சுமி இப்ப என்ன பண்ணுதுன்னு புரியலையே. லட்சுமி, 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 என்ன மன்னிச்சிருமா. ஏதோ ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டேன். வா டாக்டர்கிட்ட போலாம். நான் வர மாட்டேன். நான் சாகுறேன். நீங்க இந்த வைதேகி கூட போய் சந்தோஷமா இருங்க. ஐயோ கடவுளே. இவன் வந்ததுல இருந்தே பிரச்சனை தான். இவன் ஏன் ஆபீஸ்க்கு வந்து தொலைக்கிறான்? போட்டதை தின்னுட்டு வீட்லயே முடங்கி கிடக்க வேண்டியது தானே. இவனும் வேலை செய்ய மாட்டேன்றான், வேலை செய்யறவங்களையும் கெடுக்கிறான். யாரு? லட்சுமிமா, சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, ஆண்டி ஆண்டின்னு சொல்லி எங்களெல்லாம் ஒரேடியா ஆண்டி ஆக்கி ஓட்டாண்டி ஆக்கி நடு ரோட்ல நிக்க வச்சிருங்க. சதிகாரிங்களா சண்டாடிங்களா நீங்களா நாசமா போயிடுவீங்க. லட்சுமிமா, என்ன விஷயம் சொல்லது? இப்படிலாம் கண்ணா பின்னான்னு பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் உன்னால வந்ததாண்டி. உன் வெள்ள உடம்ப காட்டி ஜெகன் மோகினி மாதிரி என் புருஷனை மயக்கி 10 லட்சம் ரூபாய் கடனை அவர் மேல சுமத்தணும்னு பாக்குறீங்களா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டா முடியல. இனிமே ஒண்ணு ஒதச்ச வழி ஏற்படுவேன். எங்க அம்மா மேல கைய வச்சீங்க, அப்புறம் கைய உடைச்சிருவேன். ஓஹோ, உங்க அம்மா மட்டும் என் புருஷன் மேல கை வைக்கலாமா? என்ன இவ்வளவு நாராசமா பேசுறேன்? நான் கழுகி போயிடும். ஆஹா, அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டு நீ அவர் கையை தடவையே உன் நாக்கு தாண்டி அழிக்கிடும். தயவு செஞ்சு இப்படிலாம் கொச்சியா பேசாதீங்க. இங்க பாருங்க, அவங்க குழந்தை மாதிரி. அவங்கள போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஆஹா, ஐயோ, குழந்தையா இவ? குழந்தை உருவத்துல ஒரு கொலகாரி. நீங்க 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மொட்டைங்க தானே. அழுதமா, மரியாதையா வந்த விஷயத்த சொல்லிட்டு எடுத்து காலி பண்றீங்களா? படுபாவி, நீ வாங்கின 10 லட்சம் கடன் தாண்டி இப்ப பிரச்சனை. அந்த கேசவே அதனால என் புருஷனை ஏமாத்தி ஏதேதோ டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டான். இப்ப என் புருஷன் உன் கடனுக்கு ஜவாப்தாரி ஆகிட்டாரு. என் வீட்டுக்காரோட கட்டட வேலையை நிறுத்திட்டான். பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாம முடக்கி வச்சுட்டான். இப்ப உன் கடனுக்காக எங்க வீட்டை ஜப்தி பண்றதுக்கு ஆளுங்க வராங்களா? நோட்டீஸ் வந்திருக்கு, பாக்குறியா? பாரு பாரு, படி. லட்சம் கடன் வாங்கிட்டு உனக்கு எப்படி சோறு தண்ணியில இறங்குது? எருமத்தோல உனக்கு மேனா மினுக்கி மாதிரி ஊரெல்லாம் சுத்துற.
ஆனா கடனை அடைக்கணும்னு மட்டும் உன் புத்தியில உரைக்கலையா? எவனோ ஒரு பரதேசிக்காக 10 லட்சம் கடன் வாங்கிங்க, அதை திருப்பி கட்டினியா? கடன் கொடுத்தவன் செத்து போகணும்னு நினைக்கிற ஆள் தானடி நீங்க. எங்க வீட்டை ஜப்தி பண்ணி நாளைக்கு எங்களை நடு தெருவுல நிறுத்த போறீங்க. இப்ப திருப்தி தானே உங்களுக்கு? உங்களுக்கு என்னையும் மீறி என் புருஷன் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காருடி. அப்படிப்பட்டவரை தலைகுடிய வச்சுட்டீங்களே, நடு ரோட்ல நிறுத்தி வச்சுட்டீங்களே, இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? என்ன ஜென்மங்க நீங்க? லக்ஷ்மிமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இந்தங்க இந்த தண்ணிய குடிங்க. இத பாருங்க, நீங்க என்ன பேசினாலும் கழுதையா கத்துனாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அதுங்களுக்கும் உரைக்க போறதில்ல. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பளம் கொண்டு வந்து இதுங்க கிட்ட குடுக்கறா. அப்படியே மங்களம் பாடிடுறாளுங்க. ஆயிரமா கொண்டு வந்து குடுக்கறத ஆடு தழைய திங்கிற மாதிரி தின்னு தீத்துறாளுங்க. அலமேலு, நீயும் தாண்டி ஒரு ஆடு. அவங்க ஆக்கி கொடுக்கறத வக்கனையா நீயும் தாண்டி கொட்டிக்கிற. ஏ கிழவி, வாய மூடு. ஆயிரமா கொண்டு வரதையே விடுறதில்ல. இப்ப லட்சம்னா அதை விட்டுருவாளுங்க. ஏய், உனக்கு என்ன திமிருடி? என்ன பேர் வச்சா கூப்பிடுற? நன்றி கெட்டவளே. பின்னேன எங்காத்துல தங்கிட்டு என்னைய குறைச்சு கொட்ற? நன்றி விசுவாசத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. கேக்குறதுக்கே நாராசமா இருக்கு. நானும் உன் பொண்ணு மாதிரி தானே. ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிர குழி பறிச்சுட்டே இருக்க? நீ என் பொண்ணா இருந்தா ஊரு மேயிற உன்னை நெருப்பு வச்சு கொளுத்தி இருப்பேன். எதுக்கு எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை இப்படி கரிச்சு கொட்டுறேன்? உண்மையை சொன்னா உடம்பு உதறுதோ? அலமேலம்மா சொல்றது சரிதான். அந்த கேசவ ரவுடிங்களை மட்டும்தான் அனுப்புனான். ஆனா அதை விட மோசமான ஆளுங்களை எனக்கு தெரியும். ஏன் ஆளுங்க உங்களை நடு ரோட்ல வச்சு மானபங்கப்படுத்திடுவாங்க. நாளைக்கு அனுப்பட்டுமா? சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க லட்சுமி அம்மா, முதல்ல அதை செய்யுங்க. ஐயோ வேண்டாம். அப்ப பணத்தை திருப்பி கொடுக்கற வழிய பாரு. பாத்தியாடி, ஆளாளுக்கு எப்படி கேவலமா பேசுற பாத்தியா? இந்த கேவலம் எல்லாம் யாராடி? அந்த கடன்கார பாவியால தானே. அவனால தானே இவ்வளவு ஆத்திரம் அசிங்க அவமானம் எல்லாம். திறந்து பாருடி. நம்மளால பாவண்டி அண்ணா, அவருக்கு எவ்வளவு அசிங்கம். ஏய், இந்த டிராமாலாம் என்கிட்ட வேண்டாம். நீ மயக்கி போட நான் ஒண்ணு சொக்கலிங்கம் இல்ல. பணம் சீக்கிரம் செட்டில் ஆகணும். இனிமே நான் வரமாட்டேன். யார் வருவாங்களோ அவங்க வருவாங்க. ஜாக்கிரதை. இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்றதை விட தூக்குல தொங்கலாம். உத்தரம் கூட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 2 பேரும் ஒன்னா தொங்கலாம். என்ன கயிறு மட்டும் வாங்கி வச்சுக்கணும். சமயத்துல கிடைக்காம போயிடுத்துனா நல்ல ஜென்மம். சார், சுதா ட்ரேடர்ஸ்க்கு நாம கொடுத்த 5 லட்சம் ரூபாய் செக்கை பேங்க் டிஸ்ஆனர் பண்ணி. நம்ம அக்கவுண்ட்ல பணம் இல்ல. என்னப்பா, அதான் நமக்கு 5 லட்சம் ரூபாய் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்க. இருந்துச்சு சார். ஆனா மகேஷ் சார் செஞ்ச குழப்பம், 6 கோடி ரூபாய் சரக்கு காணாம போனது, இதெல்லாம் பார்த்துட்டு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம ஓடி ஃபெசிலிட்டியில 2 லட்சம் ரூபாய் இப்ப குறைச்சிட்டாங்களா சார்? வேணும்னா பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி. வேணாப்பா, தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி அசிங்கப்பட வேண்டாம். என்ன சார் இது? சுதா ட்ரேடர்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம இஷ்யூ பண்ண செக் பேங்க்ல பவுன்ஸ் ஆயிடுச்சாமே. இது எப்படி நடந்தது? நாம தான் எந்த செக்ஸ் இஷ்யூ பண்ணாலும் ஹானர் பண்ணனும்னு பேங்க்ல பேசி வச்சிருந்தோம்ல. இதுக்கெல்லாம் நீங்க தான பொறுப்பு? இல்ல மேடம். அம்மாடி, உன் புருஷன் மேல தப்ப வச்சுக்கிட்டு இவரை ஏன் காயற? மாமா, மகேஷ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் காலடி எடுத்து வச்ச நேரம் தாமா நமக்கு பேங்க்ல ஓடி ஃபெசிலிட்டி குறைஞ்சிடுச்சு. மாமா நிஜம்தாம்மா. இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாவா இருந்த ஓடிய 2 லட்சம் ரூபாவை குறைச்சிட்டாங்க. கேட்டா கோடவுன்ல 6 கோடி ரூபாய் சரக்கு காணா போயிடுச்சுன்னு பழைய குப்பையெல்லாம் கிளறாங்க. அதுக்கு தான் வீட்டை வித்து செட்டில் பண்ணிட்டோம் இல்ல அக்கவுண்ட், அதோட முடிஞ்சு போச்சுல. இது பேங்க் ஹெட் ஆபீஸோட டிசிஷன்மா. பிரான்ச் ஆபீஸ் என்ன பண்ண முடியும்? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார். என்ன மாமா இது அபத்தமா இல்ல இருக்கு? உன் புருஷன் காலடி எடுத்து வச்சான் இல்லையா, எல்லா அபத்தமும் நடக்கும். நம்ம ஆபீஸுக்கு மட்டும் தனியா ஒரு பூகம்பமே வரும். அங்க பாரு.
நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது செய்யற அசிங்கத்தை தான் செய்யும். அங்க பாரு, அவனும் வேலை செய்யாம மத்தவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இல்ல மாமா, ராத்திரி முழுக்க அவர் தூங்கல போல இருக்கு. ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ? எந்த நேரத்துல போய் இப்படி தூங்குறாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்? அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு வேணும்னே இப்படிலாம் பண்றான். என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுமா. ஒண்ணு, நீ அவனை கௌரவமா ஆபீஸை விட்டு வெளியில போக சொல்லு. இல்லாட்டா நான் அவனை கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியிருக்கும். நான் எப்படி மாமா? இதோ பாருமா, இப்படி நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம ஆபீஸுடைய வளர்ச்சிய நீயே கெடுத்துறாத. இன்னைக்கு இவன் தூங்குறான், நாளைக்கு பக்கத்துல ஒருத்தன் தூங்குவான். உன்னால அவனை கேள்வி கேட்க முடியுமா? கேட்டா உன் புருஷன் தூங்குறானேன்னு சொல்லுவான். அதுக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? இவன் இப்படியே தூங்கிட்டு இருந்தான்னா இவன் தூங்குவான், அதுக்கப்புறம் ஆபீஸே தூங்கும், நம்ம பிசினஸ் தூங்கும், நாமளும் ஒரேடியா தூங்கிட வேண்டியதுதான். நீ போய் உன் பாணியில சொல்றியா, இல்ல நான் போய் என் பாணியில சொல்லட்டுமா? இல்ல என்ன விட்டுருமா, நான் இனிமே இந்த ஆபீஸ்க்கு வரல. மாமா மாமா இருங்க, நானே போய் சொல்றேன். மகேஷ், மகேஷ் எழுந்திரீங்க. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. உங்க அப்பாவுக்கு நீங்க சலைச்சவர் இல்லைன்னு நிரூபிங்க. என் எதிர்ப்ப இவர்கிட்ட வேற எப்படி காட்டுறது? நீதான் கட்சி மாறிட்டியே. மகேஷ், ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாமனார். ஏன் கையாலேயே என் 2 கண்ணுல ஒரு கண்ணை குத்திக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். யாரை நான் பகிச்சுக்கிறது? அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க இந்த ஆபீஸ் பக்கம் வராதீங்க மகேஷ். இது அவர் சொல்வாருன்னு எதிர்பார்த்தேன். நீ சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற வழி இல்ல மகேஷ். இந்த ஆபீஸ்ல ஒரு குண்டூசி காணாம போனாலும் அது உங்களால தானே உங்க அப்பா சொல்றாரு. நீங்களே இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க ஆபீஸோட டிசிப்ளினை நீங்களே இப்படி கெடுக்குறீங்க. அவர் குறைக்கட்டுமே தான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன். யார் உங்களை தப்பா பேசினாலும் முதல்ல எனக்கு தான் உரைக்கும். புரியுதா? ப்ளீஸ் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மகேஷ், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். நான் மாமா கிட்ட இதை பத்தி பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் உங்களை இந்த ஆபீஸ் கூப்பிடுறேன். கிளம்புங்க மகேஷ், ப்ளீஸ் கோ. புரியுதுடி, வெளியில போடா நான் ஏன்னு சொல்றேன். ஏன் இப்படி தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசுற? கெட் அவுட்னு சொல்றதுக்கு பதிலா ப்ளீஸ் கோன்னு சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். மாமனாரும் மருமகளும் சேர்ந்து அடிக்கிற கொட்டம் எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு நானும் பாத்துறேன். என்ன அசிங்கப்படுத்திட்டு நீங்க 2 பேர் மட்டும் நல்லா இருந்துருவீங்களா? நான் இல்லாம இந்த ஆபீஸ் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்.